but nothing may take it enough. Even in that, we can regularly. And the very purpose of Chief Secretary present before this court is to that no illegal appointment in Pondicherry government institutions or Pondicherry government departments will be made. Otherwise, Chief Secretary is not a necessary party. It is Secretary of Public Works Department is necessary. With respect to my office, what I'm saying that 45 of Pondicherry Naroda Act mandates that any litigation will be made on behalf of the Chief Secretary Because it was a union secretary. Because it was a union. It's illegal. Initiated not against the Union of India. They would say, சார் இதெல்லாம் ஒழுங்க சார் ஒழுங்கா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னா 1000 சட்டத்தை பேசி புதுசா பண்ணல இருக்கிறவங்களே பேக்டோர் அப்பாயின்மெண்ட் ரெகுலரைஸ் பண்ணாதீங்க. நீங்க டெம்பரரியா இருக்காங்க ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வச்சுக்க அவங்களுக்கு இது வைங்க நோட்டிபிகேஷன் உமாதேவிக்கு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நீங்க அதையும் பேசிக்கிட்டீங்க. ரெக்ரூட்மெண்ட் நீங்க வந்து இப்ப டெம்பரரியா இருக்கிறவங்கள நீங்க பெர்மனன்ட் ஆக முடியாது. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. அவங்க நாங்க உள்ள இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண விஷயம். ஒழுங்கா ரெக்ரூட்மெண்ட் நடத்துக்குன்னா அதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. எல்லாமே இல்லீகாலிட்டிக்காக தான் கோர்ட்ல போராடுறீங்க ஒழிய ஒரு கரெக்டா எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து செய்வோங்கிற ஒரு நேர்மை இல்லைன்னா என்ன பண்ண? எல்லாரும் இல்லீகாலிட்டியை சஸ்டெயின் பண்றதுக்கு தான் போராடுறீங்க. அதான் பிரச்சனையாவே இருக்கு. அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி இல்லீகாலிட்டியை சஸ்டெயின் பண்றதுக்கு போராடுறீங்க. யாரு யாருக்கும் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். என்ன சொல்லிருக்கோம்? ஆர்டர் என்ன சொல்லுது? நம்ம என்ன சொல்றோம்? நீங்க நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணுங்க, ரெக்ரூட் பண்ணுங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டோம். ஒழுங்கா பரீட்சை நடத்துங்க, ஃப்ராட் பண்ணாம பரீட்சை நடத்துங்க, கரெக்டா அசஸ் பண்ணி மெரிட்டோரியஸா ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி மெரிட்டோரியஸா அப்பாயின்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சட்டம் தேவையா? உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. உங்களுடைய ஆனஸ்டி மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்லணுமே ஒழிய வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாரையும் உங்களையும் ரவியையும் ரவிச்சந்திரையும் ஒண்ணு போல ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை. both are advocates, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுல போய் நான் வந்து வேறுபடுத்தி பார்த்தாதான் அசிங்கமா போகுது. இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட், மைட்டி கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட், ஓட்டு போட்ட மக்களுக்கே நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா என்ன போகுது? எல்லாம் உங்களை ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எலெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய ஆளை மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு எக்ஸாமே நடத்தலைன்னா இதுவா கவர்மெண்ட்? பேக்டோர் டெம்பரரியா போடுறது, சேர்த்துறது சொல்றது, திருப்பி அவர் சொன்னார் இவர் சொன்னார் டெம்பரரியா சேர்க்கறது, ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கறது, அப்புறம் பெர்மனன்டா போடுறது, அப்புறம் வெளியே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன என்ன இதுவா? அவன் இன்னைக்கோ கால் பார்க் பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பான். எவ்வளவு மக்களை வந்து எவ்வளவு ஏமாத்துறது பாருங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லங்க. நீங்க ஒரு ஆளை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் புத்திசாலின்னு நினைக்க கூடாதுல்ல. யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டீங்கன்னா அவரை வச்சு நீங்க மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா போஸ்டுக்கும் தான் சொல்றேன் நான். irrespective of posting அது தப்பு தானே? அதுதான் நான் கோர்ட்ல நான் என்ன வாட் இஸ் தி ஆர்டர்? ஃபாலோ தி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் அப்பாயின்மெண்ட். எல்லாருக்கும் ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, மெரிட்டோரியஸா செலக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். அதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டியதே இல்லை. என்ன என்ன மாதிரி சார் அப்பாயின்மெண்ட் பிடபிள்யூ அதோ நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி அப்பாயிண்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி வச்சுங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணீங்க, ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரிவே ட்ரீட் பண்ணுங்க. ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வரும்போது நோட்டிபிகேஷன் போட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து என்னமாருக்கு வாய்ப்பு, ஈவன் என்னமாருக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க்கு கூட கொடுக்கும். என்ன மாதிரி ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரா, ஒரு 5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கும். அது ஒரு ரீசனபிள். சரி, அவருக்கு இந்த வேலை இருக்குது பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு 5 மார்க் கொடுப்போம். அப்போ மற்றவங்களோட அவர் செலக்ட் ஆகிறது வாய்ப்பு அதிகமா இருக்கும். மொத்தத்துக்கு நீங்க யாருமே பண்ணாம நீங்க வேண்டிய ஆளை மட்டும் பர்மனன்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? பாண்டிச்சேரி மொத்தம் எவ்வளவு சார் இருக்கு? எவ்வளவு பாப்புலேஷன் பாண்டிச்சேரியில? இவ்வளவுதான், 16 லட்சம். மெட்ராஸ் பாப்புலேஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு? என்னமா இருக்கு? இல்ல, மெட்ராஸ் பாப்புலேஷன் சொல்லுங்க பாப்போம். மெட்ராஸ் பாப்புலேஷன், சிட்டி பாப்புலேஷன் எவ்வளவு?
more than 1.5 crores. Out of 8 crores, city, Madras city itself, 1.5 crores people are residing. Out of 8 crores in the state, 1.5 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க 16 லட்சம் பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரீசனபிளா எக்ஸாம் எடுத்துட்டியதா சொல்லுங்க. அபிடேவிட் போடுங்க பாப்போம். You file your affidavit properly, otherwise we'll be serious. How many NMR there in public hospital? Let them specify that also. That will give a solution to any violation of constitution, we will initiate action. Yes. The Learning Government of Puducherry would submit that the government of Puducherry is not committing any illegality or unconstitutionality in the matter of public appointments. In order to substantiate the same, he seeks time to file counter post after 2 weeks. அப்படிலாம் கிடையாது, நீங்க கவர்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுங்க. It is not a civil suit. இல்ல அவங்க கொடுக்கணும் பாப்பா, வெயிட் பண்ணுங்க, நீங்க ரொம்ப லாக் பண்ணாதீங்க. வரட்டும். The Learned Counsel for the petitioner would submit that the NMRs engaged by the Public Works Department is alarming, and the state and the government of Puducherry must disclose the number of NMRs who all are engaged by the department as of now. Yes. கொடுங்க.